உள்ளத்தில் உள்ள ஆசையை என்னிடம் இப்போது சொல். நான் ததாஸ்து என்று ஆசீர்வதிக்கின்றேன். அந்த ததாஸ்து என்பது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும் மந்திர சொல். அப்படியே ஆகட்டும் என்று நான் அதற்கு ஆசீர்வாதம் தருகிறேன். என் மேல் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் சொல். என் அன்பு குழந்தையே, நீ எதற்குமே பதறக்கூடாது. ஏதும் சிதற விடாமல் காக்க என் நேரமும் உன்னையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், என்னை நம்பி வந்த உன்னை நான் கீழே விழ அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ என்னிடம் வந்து அமர்ந்தது எனது கண்களை உற்றுப்பார். அமர்ந்து என் கண்களை உற்று பார்த்தால்தான் நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய். என்னுள் உயிர் இருப்பதை நீ அறிவாய். உன் மனதின் கவலைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நீதான் என்னை அறிய மறுக்கின்றாய். பல நேரங்கள் இதை நாம் மறந்துவிட வேண்டும், இதை இனிமே நினைக்கவே கூடாது என்று பலமுறை நினைத்திருப்போம். ஆனால் விதி அதைதான் அதிகமாகவே நினைக்க வைக்கும். அதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட. அப்படி ஆகிவிட்டது நம்முடைய வாழ்க்கை. பேசாமல் இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல, சில உறவுகளும் கூடத்தான். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், உன்னிடம் எதை கொடுக்க வேண்டும் என்பதை இறைவனே முடிவு செய்யட்டும். செய்த உதவியை மட்டும் சொல்லி காட்டாதே. எவரும் செய்ய தயங்கும் உதவியை செய்து காட்டு. நீ யாரிடமும் சொல்லி காட்ட மாட்டாய். நான் செய்தேன் என்று யாரிடமும் சொல்ல மாட்டாய். எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி, என் பிள்ளையின் குணநலன் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். சுமந்து செல்லும் அந்த 4 பேர் யார் என்று தெரிந்துவிட்டால் கைமாறி ஏதாவது செய்து விடலாம். தெரியாதே. வாகனம் ஓட்டும்போது மொபைலில் பேசுவதற்கு இணையான அபாயம் மிக்கது வாகனம் ஓட்டும் கணவரிடம் மனைவி பேசிக்கொண்டே இருப்பது. படுத்து கொண்டு இருக்கும்போதே மரணம் வந்தால் பரவாயில்லை, மரணம் வரும் வரை படுத்துக்கிட்டு இருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. லாபத்தினால் மட்டும் ஒருவன் பணக்காரனாவதில்லை, சேமிப்பதால் மட்டுமே ஆக முடியும் என்று தெரிந்து கொள். உழைக்கும்போது எதிர்காலத்தை நோக்கி சென்ற நினைவுகள் ஓய்ந்த பிறகு கடந்த காலத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். விதையை முழுங்கினால் வயிற்றில் மரம் வளரும் என குழந்தைகளிடம் நாம் சொன்னோம், ஞாபகம் இருக்கிறதா? அதே விதையை நிலத்தில் புதைக்க நாம் சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம். நல்ல பெற்றோர், நல்ல துணை, நல்ல நட்பு என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவை எல்லாவற்றையும் விட பணம்தான் வாழ்க்கை என்று ஒரு தடையாவது நினைக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை. பறவைகளை கூண்டில் வாங்கி அடைக்க வேண்டாம். அவர்களாகவே நன்றாகவே கூடு கட்டுவார்கள். அதற்கு பதிலாக அந்த காசிற்கு ஒரு மரம் நடுங்க, அது போதும். எல்லாவற்றிற்குமே பயன்படும். நமக்கும் பயன்படும், அந்த பறவைகளுக்கும் பயன்படும். நம் கனவுகளை பற்றி சிந்திப்பதை நிறுத்தி நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க துவங்கும் பொழுது முற்று பெறுகிறது நம்முடைய இளமை. இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகிவிடும் என்பதுதான் பொருத்தமாகி விடுகின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு. பிறந்தா எத்தனை மணிக்கு பிறந்தான்னு கேட்பாங்க, செத்தா எத்தனை மணிக்கு பாடியை எடுக்க போகிறாங்கன்னு கேட்பாங்க. எல்லாமே டைமிங் தான். சொந்த காலில் நிற்கும்போது தான் புது செருப்பு வாங்கக்கூட நம்ம யோசிப்போம். ஒரே வயிறுன்னு ரொம்பவும் செல்லம் கொடுத்து வளர்க்க வேண்டாம். அப்புறம் தொப்பேன்னு பேர் வாங்கிட்டு வந்து நிற்கும் நம்முடைய வயிறு. எந்த உறவிலுமே பிரிவின் வழி தீர்வதற்குள்ளே பேசிடணும். வழி பழகி போச்சுன்னா அந்த உறவே முறிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் உடனே தீர்த்து விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோவப்படுபவர்கள் அன்புக்காக ஏங்குபவர்கள். இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டையுமே அளவோடு தான் பயன்படுத்தணும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆவான். அதிகமாக இறக்கப்படுபவன் சீக்கிரமாகவே ஏமாளி என்ற பெயரோடு போயிட்டே இருப்பான். சிந்தித்து செயலாற்றுங்கள். கடந்து போனவைகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இனி நடக்கப் போவதையும் கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றியுமே சிந்தித்து நல்ல ஒரு முடிவை எடுங்க. எப்போவுமே இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லது தான் நடக்கும். எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. நம் நாக்கு வன்மையானது. இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது, மிகவும் கடினமானது. ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும்.
இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும். நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம். புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கும் உரியதுதான். அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. பேச்சில் அடக்கத்தை கடைபிடிப்பது மிகவுமே அவசியம். ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். சிலருக்கு மனதை உடைத்தெறியலாம், நம்பிக்கையை உடைத்தெறியலாம், ஆறாத வடுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை. ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம், மற்றொருவரை சாகக்கூட துண்டலாம். ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும், தாழ்வடையவும் செய்யும். கூடியவரை கடுஞ்சொற்களை தவிர்த்து விடுவதுதான் நல்லது. சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளை அதிக வலியினை தரும். திருவள்ளுவரே சொல்கிறார், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று. தீயினால் சுட்ட புண்ணானது ஆறிவிடக்கூடியது, அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும். ஆனால் ஒருவரை நாம் கோபத்தால், வெறுப்பால், புறக்கணிப்பால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது. இதனை வலியுறுத்தவே யாகாவாராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர். ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம், ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது. அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். ஒருவரை புண்படுத்துவது, பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு. ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சியடை செய்கிறது. ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது. இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா, புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா? இரண்டும் நம் கையில்தான் இருக்கிறதா? அல்ல, நம்முடைய நாவில்தான் இருக்கிறது. தயவு செய்து மன்னிக்கவும், நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம். அப்படிதான் பேச்சினுடையே பயன்படுத்த வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு. அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும். வாக்கினிலே எளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள். ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது. பிறகு போய் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை. யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது. என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள். அதைவிட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை. தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும். முடியும் வரைவல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை, உங்களுடைய செயல்கள் முடியும் வரை, என்னால் இது முடியும், இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா, தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் விடியல் நாளையே கூட விடியலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும். நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையின் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும். வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துறவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல், வரப்பு, தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார். இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார். அதற்கு துறவியோ, இல்லையப்பா, இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார். யார் அவன்? எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான். 50 வருடத்திற்கு முன் என்றார் துறவி. அதற்கு அந்த செல்வந்தன், அது என்னுடைய தாத்தா என்றார். 50 ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான். 20 ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்று கேட்டார் துறவி.
அதற்கு அவர், அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தன். நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார். அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த 2 மண்டபங்களை காட்டி, அந்த 2 மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன். துறவி சிரித்து கொண்டே, நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா? என் நிலம் என் நிலம், என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர். அவர்கள் இப்போது இல்லை. ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது. இது என்னுடையது என கூறும் நீயும் ஒரு நாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய். உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி. செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான். நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது. நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம். நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம், மகிழ்ச்சியாகவே வாழ்வோம். துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்துவிட வேண்டாம். இன்றைய நாள், இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள். எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒளிகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது. அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே. எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே. எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு. என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். தக்க சமயத்தில் அது நடக்கும். அனைத்தையுமே ஜெயமாக்குவேன். அப்பா நான் இருக்கிறேன். நீ கலங்காதே. எதற்குமே நீ கலங்காதே. உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு. உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில், உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி, எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண்கலங்கி நிற்கின்றேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. அப்படிதான் உன்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் அந்த வலியை அனுபவிக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன். உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். உன் வலியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன். உன் கண்ணீர், கவலை எல்லாமே முடியப் போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டே இருக்கிறது. நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய். அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, உன்னுடைய நம்பிக்கை என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று. அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தான். நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம். உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன். அதை மட்டும் நீ மறந்து விடாதே. அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். அந்த அதிசயம் எப்போது, எப்படி, எங்கு, எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது. நீ சோர்ந்து போகாதே. தைரியமாக இரு.
நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன், எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன். இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம். உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம். உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு தரப்போகிறேன். யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கி ஏற்று. ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன். உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன். அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும். விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். கலங்காதே, உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உன் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன். நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கி ஏற்று. உனக்கு நான் இருப்பது கண்கூட தெரிய வரும். அப்படி உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையெல்லாம் சந்தித்திருப்பாய். பலவிதமான மனக்கசப்புகளையெல்லாம் அனுபவித்திருப்பாய். உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய். ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும். போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ. ஏன், தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும். நீதான் அதை மறந்துவிட்டாய். அப்படி பல கஷ்டங்களுக்கு இடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய்? நான் தானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய்? நான் எங்கும் போகவில்லை. அனைத்துமே நான் அறிவேன். அனைத்துமே நன்மைக்கு. எப்படியே நம்பு. அப்படித்தான் நான் இருக்கிறேன். உன்னை வழி நடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். அனுதினமும் என்னை பூஜித்தாய். அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன். எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது. நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று. ஒளி விளக்காக வருகிறேன். நீ கலங்காதே. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால் தான் உன் மனம் போன போக்கிலே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய். என்னை தட்டி கழித்து விடுகிறாய். அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது. கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். அது அல்ல. கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல.
காலகாலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதைதான். அதைதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னிடம் பிரதிட்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது. எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம், சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம். இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன். சந்தோஷமாகவே இரு. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன். நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் வண்ணம் நானே உன்னை ஏற்றுகிறேன். கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன். உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே. எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும். ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும். எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு. எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே. அதை உன்னால் தாங்க முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டு விடாதே. உனக்காகத்தான் சொல்கிறேன். வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது. ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை. அதை நீ தெரிந்து கொள். தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள். இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர். இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான். நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு. அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார். யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம். பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும். அதுபோன்றுதான் தோல்வியும். தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது. உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும். ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள். தடைகளை வெல்வது எப்படி? அப்படித்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும். ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது. தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது. மேலே செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள், சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது. பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்றது அந்த எறும்பு. எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர். துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும். எந்த தடையையும் வெல்ல முடியும். கவலையும் காணாமல் போய்விடும். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது. எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது. தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள். தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சுவைப்பீர்கள்.
பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை. தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலெடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும். அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள். அது வெகு நாட்கள் இல்லை, கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடைக்கும்.